to insert fractions between two given fractions. So உங்களுக்கு questions எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா insert one fraction or else insert two fractions or else insert three fractions between கொடுத்துட்டு ரெண்டு fraction கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு fractionsக்குமே between வந்து நீங்கள் வந்து indefinitely வந்து many fractions வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். பட் அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா if a by b and c by d. ஸோ இங்கே a by b ன்றது ஒரு ஃப்ராக்ஷன், c by d ன்றது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு பிட்வீன் வந்து எத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் வேணால் ஃபார்ம் பண்ணலாம் நம்ம சொன்னோம். பட் கொஸ்டின் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒன் ஃப்ராக்ஷன் போதுன்னு கேட்டிருக்கலாம், ஆர் எல்ஸ் இன்சர்ட் டூ ஃப்ராக்ஷன்ஸ் கேட்கலாம், ஆர் எல்ஸ் இன்சர்ட் த்ரீ ஃப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம். பட் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a by b and c by d are two given fractions. இந்த டூ ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. தென் இங்கே ஏன்றது வந்து நியூமரேட்டர், பின்றது வந்து டினாமினேட்டர், சின்றது நியூமரேட்டர், டின்றது வந்து டினாமினேட்டர். தென் இந்த நியூமரேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும், டிவைட் பை டினாமினேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ a plus c by b plus d lies between a by b and c by d. ஸோ only one fraction, insert one fraction கேட்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ஸ் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும், அதே மாதிரி டினாமினேட்டர்ஸ் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்குமே பிட்வீன் இருக்க ஒரு ஃப்ராக்ஷன் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லைக்வைஸ் இன்சர்ட் டூ ஃப்ராக்ஷன், இன்சர்ட் த்ரீ ஃப்ராக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க, டினாமினேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். பட் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் நடுவில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா a plus c டிவைட் பை b plus d தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் தான் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் there are indefinitely many fractions between two given fractions. ஸோ பட் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணும், டினாமினேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்சர்ட் ஒன் ஃப்ராக்ஷன் பிட்வீன் 2/3 and 6/7. ஸோ டூ ஃப்ராக்ஷன் இருக்குது, இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தான் இப்போ பார்த்தோம், அதே தான் வந்து இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2/3ல வந்து இது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். 6/7ல பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். ஸோ ரெண்டுமே என்ன பண்ணிடணும், நியூமரேட்டர் ரெண்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணும், டினாமினேட்டர் ரெண்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ 6 + 2 பார்த்தீங்கன்னா 8 டிவைட் பை 10. ஸோ 8 டிவைட் பை 10 ஆன்சர் பண்ணக்கூடாது, பிகாஸ் இது நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். செகண்ட் டேபிளால் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக கட் பண்ணுறவங்க கட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலே எந்த நம்பர் டிவைட் பண்ணுறீங்களோ சேம் நம்பரால் தான் கட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ செகண்ட் டேபிளால் பண்ணிங்கன்னா இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 5. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, இன்சர்ட் ஒன் ஃப்ராக்ஷன் பிட்வீன் இந்த டூ ஃப்ராக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ 2/3, 4/5, 6/7. ஸோ இந்த டூ ஃப்ராக்ஷனுக்கு பிட்வீன் நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்மில் நம்ம பார்த்தோம். இப்போ ரீட் பண்ணால் உங்களுக்கு இது புரியும். a by b and c by d are two given fractions. தென் நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறீங்க, டினாமினேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அதான் வந்து பிட்வீன் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து நம்மளோட கொஸ்டினில் வந்து இன்சர்ட் ஒன் ஃப்ராக்ஷன் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் த்ரீ ஃப்ராக்ஷன் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்சர்ட் த்ரீ ஃப்ராக்ஷன்ஸ் பிட்வீன் 1/3 and 7/9. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து பிட்வீன் 1/3 and 7/9 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து பிட்வீன் 1/3 and 7/9 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நான் சொல்லியிருந்த பிகினிங்லே இன்ஃபேக்ட் we can form indefinitely many fraction between two given fractions சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது எடுத்திருக்கோம். ஸோ நியூமரேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, அதே மாதிரி டினாமினேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 8/12 கிடைக்கும். ஸோ டேரெக்டாக 8/12 நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது, இது ஃபர்தராக நீங்கள் எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 8/12 இருக்குது, இது செகண்ட் டேபிளால் கட் பண்ணலாம். ஸோ டிவைட் பை 2 பண்ணுறோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 4 டைம்ஸ் ஆகும், இங்கே வந்து 6 டைம்ஸ் ஆகும். ஸோ இந்த 4/6 பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம், செகண்ட் டேபிளால் கட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், இங்கே பாருங்கள் 3 டைம்ஸ். ஸோ இந்த 8/12 வந்து எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், 2/3. ஸோ ஒன் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்த ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இந்த டூ ஃப்ராக்ஷனுக்கு பிட்வீன் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் 2/3. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இன்னும் வந்து 2 more ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டலாக 3 ஃப்ராக்ஷன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் பிட்வீன் தீஸ் 2 ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அதர் 2 ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிட்வீன் தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த 1/3 அண்ட் இந்த ஃப்ராக்ஷனுக்கும் நடுவில் வந்து இன்டெஃபினிட்லி மெனி ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1/3 அண்ட் 7/9க்கு பிட்வீன் இங்கே வந்து 2/3 நம்ம வந்து பார்த்துட்டோம். பிட்வீன் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் பிட்வீன் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனையும் வந்து எடுத்து பிட்வீன் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஃப்ராக்ஷன் அண்ட் இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க பாருங்க பிட்வீனில் ஒரு ஃப்ராக்ஷன், அதுக்கு ரெண்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, டினாமினேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 1 + 2 வந்து 3/6. ஸோ 3/6ன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது, இதை ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ 3/6. ஸோ தேர்ட் டேபிளாலேயே நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ 1 டைம், இது வந்து 2 டைம். ஸோ 3/6 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியும், எவ்வளோ தூரம் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் பிட்வீனில் இருக்க ஃப்ராக்ஷன் 2/3ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1/3க்கு அண்ட் 2/3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃப்ராக்ஷனுக்கும் இந்த 2/3க்கும் பிட்வீன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தோம், இந்த 7/9 அண்ட் இந்த 2/3 அதே ஸ்டெப் தான். நியூமரேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, டினாமினேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 7 + 2 பார்த்தீங்கன்னா 9 / 12. ஸோ இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 9/12 நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிளால் கட் பண்ணலாம். ஸோ 3 3s are 9, 4 3s are 12. ஸோ இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த 9/12க்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கேட்டிருந்தாங்க, இன்சர்ட் 3 ஃப்ராக்ஷன்ஸ் பிட்வீன் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 3 ஃப்ராக்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2/3, 1/2 and 3/4. ஸோ இன்சர்ட் 3 ஃப்ராக்ஷன்ஸ் பிட்வீன் 1/3 and 7/9 கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த 3 ஃப்ராக்ஷன்ஸ் வந்து 1/2, தென் 2/3. ஸோ ஆர்டர் எழுதுனீங்கன்னா 1/2, தென் 2/3, தென் 3/4. So to insert fractions between two given fractions. So fractions between அப்படின்னு சொல்லும்போது it can be anything. 1 fraction கேட்கலாம், 2 fractions கேட்கலாம், 3 fractions கேட்கலாம், indefinitely many fractions வந்து find out பண்ணுறதுக்கு ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணும், டினாமினேட்டர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணினா between fractions வந்து find out பண்ணிடலாம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் ரிலேட்டடாக queries இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷனோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.